ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்காய் சாதம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் பெருசாக ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, உடைச்ச உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன டம்ளர் அளவு 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் பொன்னி அரிசி நான் இப்போ ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 அன் ஹவர். இப்போ நம்ம இதை சாப்பாடு வடித்து எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், நெல்லிக்காவை நான் கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், நான் நெல்லிக்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெல்லிக்காய் ரெடியாக இருக்குது. மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கடுகு, உடைச்ச உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கடுகு, உடைச்ச உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேன். கடலைப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இது கூட நம்ம பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நெல்லிக்காவை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிப்போம் இது கூட. இப்போ பாருங்கள், நான் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அது கூடவே அரிசியும் நம்ம வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது ரெடி ஆன அப்புறமா அதை அரிசியில் போட்டு ரைஸில் போட்டு நல்லா கலந்து எடுத்துருவோம். பாருங்கள், இது கூட லைட்டாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிப்போம். நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சாப்பாடோடு சேர்ந்து கலந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நெல்லிக்காவை நல்லா மசாலா போட்டு வச்சதை ரைஸோடு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது ரைஸோடு நல்லா கலக்க போகிறோம். கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த நெல்லிக்காவை மசாலா பண்ணி எடுத்ததை ரைஸோடு போட்டு கலந்துட்டோம். நெல்லிக்காய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நெல்லிக்காய் சாப்பாடு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருந்த நெல்லிக்காய் தொக்கை ரைஸோடு போட்டு கலந்துட்டோம். இப்போ பொன்னி ரைஸ் லைட்டாக வெந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருக்குது. இதுவே நம்ம பாசுமதி ரைஸில் பண்ணாலும் இல்லை ரைஸ் கொஞ்சம் முக்கால் பதத்தில் வெந்து எடுத்தாலுமே நெல்லிக்காய் சாதம் நல்லாவே வரும். நீங்களும் இதே மாதிரி நெல்லிக்காய் சாதம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.